வெரி குட் மார்னிங். உங்கள் கிட்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிபிஎஸ்சி வந்து நியூ கைடன்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் சானியா பரத்வாஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்மிங் இயர் 2026 இயர்லி ட்வைஸ் வந்து 10th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து நடக்குன்ற அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி மந்த்தும், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மே மந்த்து நடக்குன்ற அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஏப்ரல் மந்த்தும், செகண்ட் ஃபேஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் மந்த்து வெளியாகுன்ற அறிவிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மேண்டேட்டரி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம் எழுதணும். ஆனால் செகண்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும், கொஞ்சம் ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செகண்ட் ஃபேஸில் வந்து எக்ஸாம்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதனால கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறையும். யார் யாருக்கு சயின்ஸ், சோஷியல், மேத், அதுக்கப்புறமா லாங்குவேஜஸில் வந்து கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஃபேஸ்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்க போகுது. பட் வருஷத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்ன்றது ஒரு தடவை நடக்குன்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.